அதாவது யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, முத்மஇன்னாவுடைய நஃப்ஸே அல்லாஹ் கூப்பிடுகிறான் குர்ஆன்ல. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. முத்மஇன்னாவுக்கு பிறகு 4வது அந்தஸ்து முத்மஇன்னா, 5வது அந்தஸ்து ராதியா, 6வது அந்தஸ்து மர்தியா. முத்மஇன்னாவுடைய நஃப்ஸே இர்ஜிஇ இலா ரப்பிகி, அந்த நஃப்ஸ அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? இர்ஜிஇ இலா ரப்பிகி, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ அப்படியே வந்துரு. ராதியத்தன், ராதியாவாக, அதாவது அல்லாஹுவை நீ பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக வந்துரு. மர்தியா, அல்லாஹுவினால் நீ பொருந்திக் கொள்ளப்பட்ட நஃப்ஸாகவும் வந்துரு. முத்துமையினாவுடைய அந்தஸ்துக்கு ஒரு மனுஷன் வந்தா அவருக்கு இந்த உலகம் பெருமதி இல்ல. 1000 கோடியை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவருக்கு சுப்ஹானல்லாஹ்வுடைய பெருமதி அதை விட கூட. ஆனால் எங்களுக்கு அது பெருமதி அல்ல. பணம் என்றா பொய்ய சொல்லுவோம் நாங்கள். அம்மாரா முத்துமையினாவுடைய அந்தஸ்தில் உள்ள ஒருவர் நடமாடும் பிணமாகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய ஞானவான்கள், ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள் நடமாடும் பிணம், மையத்தாகத்தான் இருப்பார்கள். ஒரு மையத்தை குளிப்பாட்டும் போது வலது பக்கத்துக்கு திருப்புறம், இடது பக்கத்துக்கு திருப்புறம். திடீரென்று மையத்து குளிப்பாற்றுவருடைய கையால மையத்து கீழே விழுந்துட்டுது. உதாரணமாக கீழே விழுந்துட்டு மையத்து. இப்ப அந்த மையத்து, மனிதனே நான் மையத்தென்று தெரியாம நீ என்னைய விழுத்தாட்டிட்டாயே என்று கேட்பாளா? கேட்க மாட்டார். கொதிக்கிற தண்ணியால குளிப்பாட்டினாலும் சுட்டு கொதிக்குது என்று சொல்ல மாட்டார். கட்டும் குளிர் ஐஸ் தண்ணீரால குளிப்பாட்டினாலும் எனக்கு அதிகமான குளிர், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் இப்படி குளிக்கல்ல என்று மையத்தை சொல்லாது. மையத்து குளிப்பாற்றவர் என்ன செய்தாலும் நான் தயார். இதே போலதான் முத்துமஇன்னா என்னும் 4வது அந்தஸ்துக்கு வந்து நஃப்ஸை பரிசுத்தப்படுத்திய ஒரு வலியுல்லாஹ், சோதனைகள் வந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷம். காரணம், சோதனையை தந்தவன் அல்லாஹ். வீட்டிலே ஒரு மையத்து விழுந்து விட்டது, சிறு வயது, எதிர்பார்க்காத மையத்து. வெளிரங்கத்தில கவலையை காட்டிக் கொள்ளுவாங்க, உள்ரங்கத்தில அழிஞ்சி போற துனியாவிலிருந்து அழியாத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாருஸ் ஸலாம் என்னும் சுவர்க்கத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள் என்று கல்பால் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள். முத்துமஇன்னா என்னும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர்களுக்கு அது சந்தோஷம். முத்துமஇன்னா அமைதி பெற்ற கல்பு, அந்த கல்பு அமைதிதான். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு குர்ஆன் ஆயத்தில் என்ன சொல்கிறான்? அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டுதான் உங்களுடைய கல்புகள் எல்லாம் தத்மஇன்னு, யத்மஇன்னு, அதிலிருந்து வந்ததுதான் முத்துமஇன்னா. இத்மஇன்னா அமைதி பெற்றது. முத்துமஇன்னாவுடைய நஃப்ஸ் என்றால் அமைதி பெற்ற நஃப்ஸ். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டுதான் உங்களுடைய நஃப்ஸுகள் எல்லாம், கல்புகள் எல்லாம் அமைதி பெறும். இப்ப எங்கட கல்வி இருக்குதே, நாங்க எல்லாரும் இருக்கிறோம், எங்கட கல்பு அங்கலம் இங்கலம் பிறண்டு கொண்டுதான் இருக்குது. கலப என்று சொன்னால் பிறழக்கூடியது, பிறண்டது. கல்ப் என்று சொன்னால் பிறலும் தன்மை உள்ளது. 9 மணிக்கு வாக்கு கொடுப்பார், நான் இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் என்று. 10 மணிக்கு அதை விட கூட பணத்தோட ஒரு இடத்துல வந்துட்டு வாக்கு மாறுவான், கல்பு பிறண்டுரும். இப்படி கல்பு பிறண்டு கொண்டே இருக்கும், அது அமைதி பெற மாட்டாது. எப்ப அமைதி பெறும்? அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா, முத்துமஇன்னாவுக்கு எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுதுதான் அது அமைதி பெறும். ஹவுல் இருக்கு பாருங்க, ஹவுல், ஒழு எடுக்கிற ஹவுல். இந்த ஹவுல்ல தண்ணி நிறைஞ்சிருக்குது, எல்லாரும் ஒழு செய்யற கையை போட்டுக்கொண்டு ஒழு செய்யும் பொழுது தண்ணி எல்லாம் கலங்கி அமைதி இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்ப அந்த தண்ணி உள்ளுக்கு கீழே ஹவுல் உள்ளுக்கு நிலத்துல 1 ரூபா காசு இருக்கும், 5 ரூபா காசு இருக்கும், அல்லது ஒரு பேனா விழுந்திருக்கும், அல்லது ஒரு மோதிரம் விழுந்திருக்கும், ஏதாவது விழுந்திருக்கும்.
எல்லாரும் வுலூ செய்த நேரத்தில் தண்ணி அங்கே இங்கேயும் ஆடி கலங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் ஹவுதுக்குள்ள என்ன இருக்குது என்று யாருக்கும் பார்க்க முடியாது. எல்லாரும் கையெடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி 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 அப்படியே குறைஞ்சி எப்பொழுது அந்த ஹவுதில் இருக்கக்கூடிய தண்ணி அமைதி பெறுகிறதோ அப்பொழுது தண்ணீருக்கு மேலே இருந்து தண்ணீருக்குள்ளே வாழ முடியாத ஒரு மனிதன் தண்ணீருக்குள்ளே இருக்கும் அனைத்தையும் பார்ப்பது போல முத்துமையின்னாவுடைய அந்தஸ்துக்கு வந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருந்து அவரால் அடைய முடியாத எத்திக்கொள்ள முடியாத லவ்ஹுல் மஹ்பூலை கூட தெளிந்த கல்வை கொண்டு அவர் பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பார்க்கிறார். அல்லாஹு தஆலா அந்த தன்மையை கொடுக்கிறான். அது குர்ஆனிலே ஆதாரமாக வந்திருக்கிறது. பலாம் இப்னு பாஊரா என்று சொன்னவர் மாபெரும் மாமேதையாக இருந்தவர். இவருடைய மஜ்லிஸில எப்படி தெரியுமா, 12,000 மைக்குப்பிகள், இங்க் பாட்டில் 12,000 மைக்குப்பி 12,000 என்றா எத்தனை மாணவர்கள் இருந்திருக்கும். இவருக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா, ஹுவ யாரிஃபு இஸ்மல்லாஹில் அஸம், அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆஸம் என்று ஒன்று இருக்குது. முத்துமாயினாவுடைய அந்தஸ்துக்கு வந்தால் உலகத்தில அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு உலகத்தில ஒரு ஹதியா கொடுப்பான். அந்த ஹதியா என்ன தெரியுமா, இஸ்முல் ஆஸத்தை காட்டி கொடுப்பான். இல்ஹாமியத்தான் அறிவின் மூலமாக, வஹி அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஒரு நபிக்கு ஒரு செய்தி வந்தால் அதுக்கு பெயர் வஹி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்லாமல் அம்மாரா, லவ்வாமா, முல்ஹிமா இந்த மூன்றையும் தாண்டி முத்துமாயினாவுடைய அந்தஸ்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு செய்தியை அல்லாஹ் அனுப்பினால் அதற்கு பெயர் இல்ஹாம். லதுன்னியத்தான அறிவு, வஹ்பியத்தான அறிவு, அல்லாஹ்வுடைய நேரடியாக வரக்கூடிய ஞான ஊற்று. இதுக்கு நிறைய குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. எல்லாம் சொன்னால் நோக்கம் எங்கேயோ போயிடும். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இப்பொழுது இந்த முத்துமாயினாவுடைய அந்தஸ்தில் உள்ளவர் பார்க்கிறது போல லவ்ஹுல் மஹ்பூலை பார்க்கலாம். இந்த பல்லாம் இப்னு பாஊரா என்று சொன்னவர் என்ன செய்தார் தெரியுமா, ஏதாவது அவருக்கு தெரியாத மசாலாக்கள், அவருக்கு தெரியாத கேள்விகள் அந்த சபைக்கு வந்துவிட்டால் உட்கார்ந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்பூலையும் கலாக்கதிரையும் பார்த்து ஃபத்வா கொடுக்கும் சக்தியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததாக பல தஃப்சீர்களில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கடைசி முடிவு, ஒரு நபிக்கு எதிராக அவர் துஆ கேட்டதனால் அந்த இஸ்முல் ஆஸமை பாவிச்சு அல்லாஹு தஆலா அவரை கூட முஃமினாக மௌத்தாக்கவில்லை என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை சொல்றது நமது நோக்கம் அல்ல. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, முத்துமாயினாவுடைய அந்தஸ்துக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர், மிக மிகச் சிறந்தவர். அவர் எதை நினைக்கிறாரோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அது மட்டுமல்லாமல் உலகத்தில நபிமார்களுக்கு மட்டுமல்ல இப்படி கல்பு சுத்தம் ஏற்படும், வெறும் மனிதர்களுக்கும் வெளிமார்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு ஆதாரமாகத்தான் சூரத்துல் கஹ்ஃப்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஓதுகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடையவும் சீதனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், ஓதிக்கொண்டே இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு கதைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல ஹித்ர் என்று சொன்னதும் இல்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் தான் அல் குர்ஆனில் நீளமான சரித்திரம். ஆக நீளமான சரித்திரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சரித்திரம். அவர்கள் ஒரு நபி, அவர்கள் ஒரு ரசூல். மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு நேரடியாக